cause I got something to prove. Hey guys, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏற்காடுக்கு இங்கேருந்து வந்தது மட்டும் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஏற்காடில் ஒரு சில இடத்துக்கு நம்ம இப்போ ஒரு சில வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு இருக்கோம். லேக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா லேக் அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சரி ஓகே, ஒரு ஏதோ ஜென்ஸ் சீட்டு, லேடிஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்ப்போம், ஒருத்தா இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளம்பி வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா மைக் ரெக்கார்ட் ஆகல கோப்ரோவில். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம எவ்வளோ ஃபன்னாக வீடியோ எடுத்துகிட்டு அவ்வளோ இதாக பேசிட்டு வந்தேன், அது எல்லாமே வீணாக போச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கோப்ரோ நல்லா வீடியோ மைக் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் ரெக்கார்ட் ஆகுது ஆகலைன்னு நமக்கு அதை கண்டுபிடிக்கவே முடியல. நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அது கண்டுபிடிக்கவே முடியல. பார்க்கலாம், இன்றைக்கி கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேமரா ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சுட்டு அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சும்மா நேற்று செக் பண்ணி பார்க்கும்போது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவர் குளூராக இருக்குது, அதான் பேச்சே ஒரு மாதிரி தடுமாறுது. பார்த்தோம்னா இதான் ரூமு. இப்போ நான் இருக்க ஒரு வருஷம் இதான் இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. 700 சம்திங் சொன்னாங்க. 1000 சொன்னாங்க. 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்குது. 1000 சொன்னாங்க. நான் 700 பேசி 700 பேசி ஓகே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம்னா மணி 9:30 நான் செக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மணி கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆகுது. இனிமேல் பார்த்தோம்னா அந்த ஜென்ஸ் சீட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். பெருசாக ஒன்று ஏற்காட்டில் ஒன்றுமே இல்லையா கைஸ். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்லேயும் ஒன்று வாட்டர் ஃபால்ஸ் ஏன் தண்ணி வரலையா வீணாப்பில் நம்ம ஏறி இருக்கிறது வேஸ்ட் தான். அதுக்கடுத்து இன்னொரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அதுவும் தண்ணி வரலையா, அதுவும் ஏறி இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இருக்கிற இந்த வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா பண்ணலாம் அப்படின்னு, நல்லா இன்னும் பெட்டராக. அதாவது கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்லேயும் நல்ல வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி நிறையா வரும்போது மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி வருவோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தா லக்கேஜில் நான் பேக் பண்ணிட்டு இங்கே கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு நம்ம இனிமேல் மோட்டோ விளாகிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வாட்டி அது மைக் ரெக்கார்ட் ஆகும், அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சரி பாய். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இதான் ரூமு பார்த்துங்க. இந்த ரூமு இடத்தோட பேர் வந்து ஜெயமுருகன் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜெயமுருகன் தங்கும் விடுதி அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மைக் ரெக்கார்ட் ஆகும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ரன்னிங்கில் ரெக்கார்ட் ஆகும். இடத்த எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதாங்க இந்த ஜெயமுருகன் தங்கும் விடுதி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்தா நம்ம அந்த லேடி சீட்டு ஜென்ஸ் சீட்டுன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் ஆனதுனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த படகு இல்லம் பார்த்தோன்னா இங்கிட்டு 300 மீட்டர், அதை நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டான மெயின் ரோடு முக்கியம். இப்போ இந்த ரவுண்டான இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டானத்துலேருந்து நேர் ஆப்போசிட் ரோட்டில் போகணும். இப்போ நீங்கள் அந்த பக்கம் வந்து வந்தீங்கன்னா, சேலத்தில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் கட் ஆகணும். நான் இப்போ இங்கிட்டேருந்து வரதுனால இப்போ ஓகேவா, இந்த ரவுண்டான தான் முக்கியம். இந்த ரவுண்டானத்துலேருந்து இப்படியே நேராக வந்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா லேடிஸ் சீட்னு அங்கே மேலே போர்ட்லேயே போட்டிருக்கா. உங்களுக்கு கேமராவில் வியூ தெரியல, பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே பாருங்கள், லேடிஸ் சீட்னு போட்டிருக்குல்ல, அந்த சைடு நம்ம போகணும். ஒரு சின்னதாக ஒரு ரைட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகும். இந்த ரோட்டில் நேற்றே இந்த ரூட்டில் நான் ஒரு சின்ன வந்து பார்த்தேன், சும்மா எதார்த்தமாக வந்து பார்த்தேன். அப்போ பார்த்தேன் இந்த ஒரு லேக்கோடைய பேக் சைடு வியூ பாயிண்ட் நல்லா பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் உடனே. இதுலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர்னு சொல்லுது. பார்ப்போம், 1 கிலோமீட்டர் கடந்து போய் அந்த லேடி சீட்டை பார்ப்போம். அதுக்கு இடையிலே ஜென்ஸ் சீட்டு வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்ப்போம். சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து விழுகிறோம். அதெல்லாம் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த லேடி சீட்டு ஜென்ஸ் சீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியூ பாயிண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாவ், இல்லை நான் நேற்று வராமல் போயிட்டேனே. ஐயோ வரும் கைஸ், நேற்று சாயங்காலம் நான் வரும்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு வந்துருக்கலாம், வராமல் விட்டேன். ஓகே கூகுள் குட்டி இப்போ ரைட் எடுக்க சொல்லுது. ரைட்டில் போவோம். காரு ரைட்லாம் போகுதா? லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். ஆமாம், ஓகே லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. கட்டாமல் எதுவும் இருக்கான்னு தெரியல. இதில் எங்கிட்டு போகணும்? இதாக இந்த லேடிஸ் வியூ பாயிண்டா? நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோவில் தெரியும் தெரியலையே. செம்ம பிளேஸு, செம்ம வியூ பாயிண்ட்டு. நம்ம அதுலேயே தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ஃபைனாகுலர் வச்சு பார்க்குறதுக்குன்னா 10 ரூபாயா. பெருசாக ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை இந்த நேரத்தில். நம்ம வரும்போது அந்த இடத்த தானே பார்த்தோம். அந்த நேரத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து பார்த்தோம்ல, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமா ஏதோ போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கிடையாது, ஏதோ நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல.
ஃபோட்டோஸ் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் இங்கேருந்து ஜென் சீட் வியூ பாயிண்ட் போவோம். ஓகே காசு பார்த்தோன்னா ஜென் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது பக்கத்தில் தான், லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் பக்கத்தில். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது பாருங்கள். ஆனால் ஒருத்தங்க இன்னும் பல்லு விளக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஜென் சீட் வியூ பாயிண்ட்டு, சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டு, அதுக்கடுத்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கான், அதெல்லாம் பார்க்கணுமா டிக்கெட் எடுக்கணுமா. நான் ஜென் சீட் வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது அந்த ஜென்ஸ் வியூ பாயிண்டா? சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ மட்டும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். கூல் 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 ரொம்ப மூச்சு வாங்குது. வியூஸ்னு ஒன்று எதுவுமே கிடையாது காய்ஸ். நம்ம நார்மலாக இங்கேருந்து பார்க்குறோமா, அது மட்டும் தான். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை கிடக்குன்னு, அங்கே பாருங்க எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல வந்து குப்பையை போகிறதுக்கு எப்படி தான் மனசு வருது தெரியல. இங்கிட்ட வேணா ஒருத்தன் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டிருக்கான். Living life every day, late at night, not okay, all I want. ஓகே ஆச்சு, இப்போ நம்ம அடுத்ததாக போகிற இடம் பார்த்தோம்னா பகோடா பாயிண்ட். பக்கோடாவா அந்த பாயிண்ட் வியூக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நேற்று கூட இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்ல, இந்த அடுக்குமாடு குடியிருப்பை பார்த்தோம்ல. இங்கே இருந்து 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நேற்று போயிட்டேன். நேற்று அதோட வீடியோவும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தோம்னா இப்போ நான் பகோடா பாயிண்ட் வியூக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பக்கோடாவா சரி, ஏதோ ஒன்று, பகோடாவோ அந்த பாயிண்ட் வியூ கொஞ்சம் ஒசரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்போட ஃபோட்டோஸில் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த லேடி சீட்டு வியூ பாயிண்ட்டும் இந்த ஜென் சீட்டு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோக்கா ஒன்றும் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இந்த பலாப்பழ வடை பகோடா பாயிண்ட் வியூவாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏரியாலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது, அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. இது பாருங்க, இங்கே இப்போ இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸான ஒரு இதுதான் இங்கே அதிகம். இந்த ப்ளே பண்ணுவோம்ல, அதை என்ன மாதிரி சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. இந்த டயர்கள்லாம் கட்டி போட்டு அதில் நடக்க சொல்லுவாங்க. ஒரு கிராஸ் கட்ட மாதிரி இருக்கும், அந்த ரோட்டில் நடக்க சொல்லுவாங்க. கவனிக்கலையே. கரெக்டாக தான் வந்திருக்கோம். நீ கூட பக்கோடா தான் சொல்கிற, அதுக்கு நான் என்ன சொல்லு. இது என்னது? இதா ஸ்கை பார்க்கா? ஓ, கூட்டமே இல்லை காசு, இது சீசன் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஜூன் ஜூலையில் யாருமே இங்கே வராதிங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நல்லா க்ரௌடாகவும் இருக்கும், தண்ணியும் வரும் நிறைய இடத்துக்கு. அதுதான் சீசன் நினைக்கிறேன். இப்போ நான் வந்த டைம்லேயும் சீசனே கிடையாது. நீ இல்லை என்றால் இது யார் பார்த்து நிறையாது. ஐயோ, இது குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பார்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அது மாதிரி ஐட்டம் தான் நிறையா வச்சுருக்காங்க. இந்த சின்ன சின்ன பறவைகள் கண்காட்சி, அப்புறம் அந்த குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி அந்த விளையாடுறதுக்கான ஒரு இடம், அந்த மாதிரி இடம் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்க. பேச்சுலராக வந்தீங்கன்னா பெருசாக அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. சும்மா நார்மலாக அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம், பகோடாவா? சாரி பகோடா பாயிண்ட் வியூ பாயிண்டில் தான் நம்ம நிற்கிறோம். அது அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே நீங்கள் பாருங்கள், அப்படியே மியூசிக்கோடு அப்படியே பாருங்கள். ஓகே, இதாங்க அந்த பகோடா பாயிண்ட் வியூ. அழகாக இருக்குல்ல? அந்த இடத்துல ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு டால்பின் ஹவுஸ் இருக்குல்ல கொடைக்கானல்ல, அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கல, ஆனால் அந்தளவுக்கு இல்லை.
இங்கேருந்து பார்க்க அந்த மலைகள்லாம் பாருங்கள், அடுக்கடுக்கா அப்படியே மேகமூட்டத்தில் மறைஞ்சி எவ்வளோ அழகாக தெரியும். இந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஓகே guys, இந்த வியூ பாயிண்ட் இப்போ இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். பகோடா வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. மற்ற 2 வியூ பாயிண்ட், அந்த லேடிஸு அப்புறம் வந்து ஜென்ட்ஸ், அந்த வியூ பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. அதையும் போய் பாருங்கள். ஆனால் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இனிமேல் பார்த்தோம்னா சேலத்துக்கு போயிட்டு சேலத்துலேருந்து அப்படியே நம்ம நேராக ஊருக்கு போக வேண்டியது தான். ஏன்னா நம்ம வந்தது இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 வாட்டர் ஃபால்ஸுமே நான் பார்க்கல. ஏன்னா இந்த டயத்தில் வாட்டர் ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணியே இருக்காதான். அதனால தான் நானும் போய் கேள்விப்பட்ட வரைக்கும் தண்ணியே இல்லை. நானும் ஒரு இப்போ கூட ஒரு நம்ம ஃப்ரெண்டு கூட இங்கே பார்த்தேன். அவரும் அதே தான் சொன்னாப்ப, இங்கே தண்ணியே இல்லை ப்ரோ, இப்போதைக்கு வந்து வேஸ்ட்டு தான், நீங்கள் கீழே இறங்கி போனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி, அது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ், கிளியூர் வாட்டர் ஃபால்ஸையும் நல்லா வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். இனிமேல் சேலம், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்டாக நம்ம ஊருக்கு தான். ஓகே, பேக்ரவுண்டில் பாருங்கள் அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மோட்டோவில் பார்ப்போம்.